அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் மீது மக்கள் இந்த அளவுக்கு அன்பை பொழிஞ்சு தங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா எங்க வீட்டு பிள்ளையாக நினைக்கிறதுக்கு காரணம் வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் இல்லைங்க. அதையும் தாண்டி அவரது மனிதநேய பண்புகள் தான். புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் யாருமே எட்ட முடியாத உயரத்துக்கு போன போது கூட அவருடைய எண்ணம் முழுவதுமே சமூகத்தில் கடநிலையில் வசிக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க சிரித்து வாழணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்காக ஆட்சி பண்ணார் பார்த்தீங்களா? அதுதாங்க இன்னும் அவரை நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம இதயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் ஒரு நடிகராக இருந்த புரட்சி தலைவரை தமிழக மக்கள் தமிழக முதல்வராக்குனாங்க. ஆக ஒரு நடிகராக இருந்த எம்ஜிஆரை முதல்வராக்கிட்டாங்க. நாமளும் நடிகர் தானே, நாமளும் ஒரு கட்சியை துவங்கலாம், நாமளும் முதல்வராகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பல நடிகர்கள் தனி கட்சி துவங்குறாங்க, எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா, அவங்க ஜெயிச்சாங்களா? அப்படியே ஜெயிச்சிருந்தாலும் தமிழக முதல்வராவதற்குரிய பெரும்பான்மை இடத்துல அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை இடங்களை பெற்றாங்களா? அப்படி பெற்றிருந்தா அந்த நடிகர் யார், அந்த முதல்வர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சதி லீலாவதியிலிருந்து மதுரை மேட சுந்தரபாண்டியன் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 1972 கட்சி ஆரம்பித்து 1977 எலெக்ஷன் நிற்கிறாரு. நடந்து முடிஞ்ச முதல் தேர்தலில் 126 இடங்களில் வென்று தமிழக முதல்வராக பொறுப்பேற்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆக முதல் முறையா 126 இடங்களை வென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை ஜெயிக்கிறாரு. அதுவும் சொல்ல போனால் 3வது முறை படுத்துக்கொண்டே ஜெயிச்சு முதல்வராகிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவரால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆ பிரியுது. ஒரு அணி ஜா அணின்னு, ஒரு அணி ஜே அணின்னு. ஜானியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியர் ஜானகி அம்மையார் அவர்களும், இன்னொரு ஜே அணியில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையின் கீழ் ஒரு அணியும் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அப்படி எலெக்ஷன் சந்திக்கும் பொழுது தேர்தல் முடிவு எப்படி தெரியுங்களா வருது? ஜானிக்கு 2 இடங்களும், ஜே அணிக்கு 27 இடங்களும் கிடைச்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வராங்க. அந்த எலெக்ஷனில் தான் நடிகர் திலகம் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியோட புரட்சியினுடைய துணையார் ஜானகி அம்மாவுடைய கூட்டம் சேர்ந்து 50 இடங்களில் போட்டிட்டு 50 இடங்களிலும் தோல்வி தழுவுறாரு. அதன் பிறகு தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சி என்னானது ஏதானதுன்னு இது வரைக்கும் தெரியல. அப்பயே அதை கலைச்சிட்டாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த ஜானியும் ஜே அணி ஒன்னா இணையுது. அதாவது புரட்சி எம்ஜிஆருடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்த அதிமுக கழகமாக உருவெடுத்து இரட்டலை மீட்டப்பட்டு மீண்டும் தேர்தலை சந்திக்கிறாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவருடைய தீவிர ரசிகராக இருந்த இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த சில நாட்கள்லேயே என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல, எலெக்ஷனை சந்திக்காமலே அந்த கட்சியை கலைச்சிடுறாரு. அதன் பிறகு டி ராஜேந்தர் அவர்கள் திமுகவுடைய கட்சியில் இருக்கிறாரு. அதற்காக ஒரு பிரச்சாரமும் செய்கிறாரு. அதன் பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படிங்கிற கட்சியை இவர் உருவாக்குறாரு. அதன் பிறகு கொஞ்ச நாள் அந்த கட்சியை கலைச்சிட்டு மீண்டும் திமுகவில் இணைஞ்ச எம்எல்ஏ ஆயிடுறாரு. அதன் பிறகு அதில் கொஞ்ச நாள் இருந்துட்டு மீண்டும் வெளியேறி லட்சிய திமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனை சந்திக்கிறாரு, தோல்வி அடைஞ்சிடறாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி இருக்குதா இல்லைன்னு தெரியல. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களை சந்தித்து ஓட்டு கேட்குறாரு. ஆனால் 2 முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் 234 தொகுதியும் போட்டிக்கிட்டு ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விருதாச்சலத்தில், அடுத்த ரிஷிவந்தில் ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கூட்டணி அமைச்சு இவர் எதிர்கட்சி தலைவராகிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவருடைய கட்சி எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை. தற்பொழுது அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய துணைவர் பிரேமலதா அவர்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்து ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாங்க. அவருடைய சகோதரர் எம்பி ஆயிடுறாரு. இது தற்போதைய நிலவரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சரத்குமார், இவரும் ஒரு சினிமா நடிகராக இருந்தவர். ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவில் எம்பியாக இருந்தவர். அங்கே இவருக்கு திமுகவில்
மந்திரி பதவி கொடுக்கலன்னு வெளியேறாரு. வெளியேறி அதிமுகவில் சேர்றாரு. அதன் பிறகு அங்கிருந்து வெளியேறி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதிமுக கூட்டணி வச்சு 2 இடத்துல ஜெயிக்கிறாரு. அதன் பிறகு இவர் கட்சி எந்த இடத்துலையுமே ஜெயிக்கல. இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை இப்போ பிஜேபியோட நினச்சி இவரும் அந்த கட்சி உறுப்பினர் ஆயிடுறாரு. இது சரத்குமார் கட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் கார்த்திக். இவரும் தனது துள்ளலான நடிப்பால் தமிழ் ரசிகர்கள் கவர்ந்து இழுத்தவர். தென் மாவட்டங்களில் இவருக்கு நல்ல ஒரு மதிப்பு உண்டு. சரணாலயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தினவர். ஃபார்வர்டு பிளாக் கட்சியினுடைய அகில இந்திய ஃபார்வர்டு கட்சியினுடைய தலைவரானார். திடீர்னு அதிலிருந்து விலகி நாடாளு மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதன் பிறகு மனித உரிமை கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நடிகர் சீமான் அவர்கள். இவரும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்து அதிமுக திமுகவுக்கு மாற்றா ஒரு தமிழ் தேசியத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு வீறு கொண்டு இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தனது பேச்சு உண்மையால் அனைவரையும் கவர்ந்து இழுத்தவர். இதுவரைக்கும் நடந்த அனைத்து தேர்தலையும் தனித்தே போட்டியிட்டு களம் கண்டவர். ஆனால் இதுவரை எந்த தேர்தலிலும் இவர் வெற்றி பெற முடியவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்னு இப்படி போய்கிட்டு இருந்த டைமில் ஒரு கட்டத்தில் தானும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் கொடுத்தவர். கடைசியில் அந்த கட்சியை இவர் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் எனது சகலமும் எனக்கு சினிமா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தார், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். ஆனால் எந்த தேர்தலிலுமே இவர் வெற்றி பெற முடியவில்லை. சினிமாவோட சகலகலா வளவனாக திகழ்ந்த இவர் அரசியலில் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இவரால் சாதிக்க முடியல. தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி அமைச்சு இவர் ஒரு எம்பியாக இருக்கிறாரு. இது கமல்ஹாசன். அடுத்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர். தனது பாட்டால், ஃபைட்டால், நகைச்சுவையால், டான்ஸால் இப்படி சகலகலா வல்லவராக திகழ்ந்து சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரையும் தனது ரசிகராக கொண்ட நடிகர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவரும் தற்போது நடந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. அதிமுக திமுக 2 கட்சிக்குமே ஒரு மாற்றாக ஒருத்தர் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் 108 இடங்களில் இவர் வெற்றி பெறாரு. 108 இடங்களில் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற போதிலும் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மையான இடங்கள் 117 தேவை என்கிற பட்சத்தில் இவரால் ஆட்சி அமைக்க முடியல. என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றவர்களான விசிகா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு, கம்யூனிஸ்டுகள் இவங்களுடைய ஆதரவுடன் இவர் தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இப்போ ஆட்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி பார்த்தோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து விஜய் வரைக்குமே யார் யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக ஒரு திரைப்பட நடிகராக இருந்து தனி கட்சி துவங்கி அதிக பெரும்பான்மை இடங்களில் ஜெயிச்சு ஆட்சி அமைத்து தமிழக முதல்வரான பெருமைக்குரியவர் ஒரே ஒருவர் தான். அவர்தான் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் நாமக்கல் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.